ஆனால் ராகுல் காந்தியோட ஒப்புதல் இல்லாமல் இவங்க எல்லாம் பேசுவாங்களா சார்? பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, ஜோதிமணி பேசுறாங்க. அங்கிருந்து ஒப்புதல் வராமல் இருக்குமா? இவங்க எல்லாருமே ஒரு தமிழ்நாட்டில் தெரிந்த ஒரு காங்கிரஸ் முகங்கள் தானே. ஜோதிமணி அதை விட்டுக்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. சசிகாந்த் செந்திலும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. ஸோ அதில் செல்வ பிறந்தைக்கு எதிரான ஒரு இதுவும் இருக்குது. ஐபிடிஎஸ் திருநாக்கரசு சர்வேயெல்லாம் நம்பி ஒருத்தன் பேசுவா. எவ்வளோ ஃபுல்லாக இருக்க மாணிக் தாக்கூர், எவ்வளோ ஃபுல்லாக இருக்கப்பா நீ? எப்படி சார் கூட்டணி ஆட்சி தான் கட்டாயம், கூட்டணி இல்லாமல் இங்கே யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாருல, அது உண்மை தானே? அது நிதர்சனம் தானே தமிழ்நாட்டில்? அது உண்மை. 67 முதறிஞர் ராஜாஜி கூட்டணின்னு கம்பேர் பண்ணியிருக்கணும். அது அண்ணா 62 காஞ்சிபுரத்தில் பெரும் தோல்விக்கு பிறகு 67 தென் சென்னையில் 6 தொகுதியில் உள்ள தென் சென்னையில் தான் நின்னார். அப்போ ராஜாஜி கேட்டிருந்தா கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் 21 கேட்டிருக்கணும். 21 கேட்காம தனியாட்சி திமுகவுக்கு வந்த பிறகு இப்போ கூட்டணி ஆட்சி கேட்டால் யார் கொடுப்பா? அது நீங்கள் தான் தெருவில் கேட்டுட்டு இருக்கீங்களே தவிர ராகுல் காந்தி கேட்பாருன்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி 2006 சோனியா காந்தி ராமதாஸை கையில் எடுத்துக்கிட்டு கேட்டிருந்தாலும் கிடச்சிருக்கும். அப்போ அவங்க தான் அதை அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி 71 இது எம்எல்ஏ வேண்டாம், எம்பி மட்டும் போதுன்ட்டு போயிட்டாங்க.